ஓகே ஓகே ஒன்னும் இல்ல ஓகே உட்காரு. கயிறு செல்ஃப் டிஃபென்ஸ் அதை வந்து நம்ம எப்படி பண்றோம், ஒருத்தர் நம்மளை தாக்க வராரு, அவர் எப்படி நம்ம வர்ம பாயிண்ட்ல கருத்து நிக்க வைக்கிறேன்னு இதுக்கு முன்ன நான் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். வர்மத்தை பற்றி சார்ந்த பாயிண்ட்டுகளை வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒருத்தரை சட்டை பிடிக்கிறாரு இல்ல தாக்க வராரு, அவர் எப்படி நம்ம தடுத்து தாக்குறோம். ஏன்னா தாக்கும் போது அவர் நம்மள ரிட்டர்ன் தாக்க முடியாது. அதுதான் வர்மத்தினுடைய பாயிண்ட் வந்து ஒரு விரல போதும். வர்ம கலை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தாக்கக்கூடிய ஒரு கலை வர்ம கலை. அந்த வர்ம கலையை எதிரிகிட்ட இருந்து நம்ம தாக்கும் போது அவங்களால ரிப்பீட்டா நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு வர்ம பாயிண்ட், ஒரு வர்ம தொடுதல், அவ்வளவுதான். அந்த இடத்த நம்ம தொடும் போது நம்மளுடைய எதிராளி என்ன நிலைமைக்கு போறாருன்னு பாருங்க. இதை வந்து நீங்க எங்கேயும் பயன்படுத்தாதீங்க, யாரையும் தாக்காதீங்க. ஏன்னா இது உயிர் போற ஒரு கண்டிஷன் வந்தாலும் வர்ம கலை தெரிஞ்ச ஒரு ஆசான் யாரையும் தாக்க மாட்டார் வர்ம கலையில. ஏன்னா ஒருத்தர் கத்தியே தூக்கினது வெட்ட வந்தாலும் நம்ம வந்து வர்ம கலை தெரிஞ்சவங்க அந்த வர்ம கலையில அவங்களை தாக்கக்கூடாது. அப்படி தப்பி தவறி தாக்கிட்டாலும் அது அவங்களுக்கு ரிலீவ் பண்ணி விட்டணும் அந்த பெயினை. அதுதான் அந்த கலையோடைய இது. நீங்க வந்து இதை ஓகே இப்ப பாருங்க, நம்மள ஒருத்தர் தாக்க வராரு, அவரு தாக்கும் போது அவரை நம்ம எப்படி ரிலீவ் பண்றோம், அதுதான் வர்ம கலைன்றது விரல் வித்தை. ஓகேங்களா, வர்ம கலையினுடைய நெக்ஸ்ட் நேம் விரல் வித்தை. விரலாலதான் அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து மற்றபடி வேற எதுவும் தேவையில்லை. இந்த 10 விரலுமே அவங்களுக்கு 10 விதமான ஆயுதங்கள். அதாவது ஆயுதங்கள்னா 10 விதமான முத்திரைகள். அந்த முத்திரை அப்புறம் மாத்திரை, இது ரெண்டுமே இருக்கு. முத்திரை மாத்திரை அது அப்படின்றது பவர், மாத்திரைன்றது ஒரு பவர். அப்போ இது ஒரு முத்திரை இருக்கு, இது ஒரு முத்திரை இருக்கு, இது குதிரை முத்திரை, இது ஆன முத்திரை, இது சங்கு முத்திரை, வேல் முத்திரை, அப்படின்னு நிறைய இருக்கு. இப்ப நம்ம பண்ண போறது வந்து கொக்கி முத்திரை. கொக்கி முத்திரைனா இதுவே மடக்கி பண்ணா குதிரை முத்திரை. தெரியுதுங்களா? கிட்ட ஜூமிங்ல காமிங்க பாப்பா. இது வந்து குதிரை முத்திரை. இந்த கைய பாத்தீங்கன்னா இது மடங்கி அப்படி இருக்கும்போது குதிரை முத்திரைன்னு வாங்க. இத வந்து நம்ம ஓபன் பண்ணி இந்த எல்லாமே லாக் பண்ணி பண்ணும்போது கொக்கி முத்திரைன்னு வாங்க. இது வந்து ஒரு மனுஷனை கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி ஒரு முத்திரை. இந்த முத்திரையை பயன்படுத்தி தான் இப்ப இந்த வர்ம பாயிண்ட் நம்ம தொட போறோம். நீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க. இப்போ ஒருத்தர் நம்மள சட்டை பிடிக்கிறாரு, புடிங்க பாருங்க, இப்படி பிடிச்சிட்டாரு. இப்போ பாருங்க இந்த கை ஆப்போசிட்ல இருந்தா அப்படி ஓபன் பண்ணி இங்க பாருங்க, நல்லா திரும்ப கவனிங்க. இது இருக்கு, இந்த கை வந்து இந்த பக்கம் இருக்கு. இப்போ இதுல ஓபன் பண்ணி திருப்பி இந்த காதோட மடல் பின்னாடி பக்கம் இந்த பக்கம் வாங்க. இப்போ 1 2 இந்த பக்கம் வாங்க, அப்படியே வாங்க, என்னென்ன வாங்க. இந்த மாதிரி தடுத்துட்டோம். தடுத்து இந்த இடம், இந்த செவி குத்தி வர்மத்துக்கும் இந்த உறக்க கால வர்மத்துக்கும் நடுவுல இந்த இடம் வருது. இந்த இடத்த நம்ம என்ன பண்றோம், ஒரு கொக்கி மாதிரி இதை பயன்படுத்தி இந்த இடத்துல தட்டி இழுக்கிறோம். இதுக்குன்னு ஒரு மாத்திரை அளவு இருக்கு. அந்த மாத்திரை அளவு கொடுத்தாதான் அதோட எஃபெக்ட் தெரியும். இப்ப இந்த இடத்துல தொடரும். இப்ப இவர் என்ன ஆகுறாரு மட்டும் பாருங்க, கரெக்டா பாருங்க. இந்த ஜாட முடிகிற இடம், இந்த செவி குத்தி வரும்போது இந்த பாயிண்ட்டுக்கு நேரா இந்த எட்ஜ்ல நம்ம தொடும்போது அவ்வளவுதான். ஓகே 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 ஓகே, கூல் கூல்.